ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் நட்சத்திரா சேனல். இந்த வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னா, மல்டி யூஸ் மசாலா பவுடர் பற்றி தான் பார்க்க போகிறீங்க. இந்த பவுடர் வந்து நீங்கள் வெஜ்லேருந்து நான்வெஜ் வரைக்கும் எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். அது எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். என்னென்ன இன்க்ரீடியன்ட் அப்படின்னு சொல்லி நான் டீட்டெயிலாக உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்லேயே சொல்லிடுறேன். வீடியோவோட எண்ட்லேயும் காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, சீரகம் எடுத்துக்கோங்க. இப்போது ஒரு 2 கேஜி வந்துட்டு கொத்தமல்லி எடுக்கிறீங்க அப்படின்னா, வந்துட்டு நீங்கள் ஒரு 200 கிராம்ஸ் இல்லைனா 150 கிராம்ஸ் வந்துட்டு சீரகம் எடுத்துக்கோங்க. சீரகம் வந்து நல்லா வந்து வறுத்துக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சு வருங்க. ஏன்னா மீடியம் ஃப்ளேமில் வறுத்திங்க அப்படின்னா தான் நல்லா வந்துட்டு சீரகம் வந்து ஒரே மாதிரி வறுப்படும். வேகமாக வச்சுட்டிங்க அப்படின்னா சீக்கிரம் வந்துட்டு கலர் சேஞ்ச் ஆகிடும், ஸ்மெல்லும் வந்துடும். பட் ஆனால் உங்களுக்கு ஒரே மாதிரி எல்லா சீரகமும் வந்து வறுப்படாது. ஸோ வந்துட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு கொஞ்சம் பொறுமையாக வந்துட்டு ரோஸ்ட் பண்ணுங்கள். ரோஸ்ட் பண்ணவே அரோமா வந்து உங்களுக்கு சூப்பராக வரும். நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சோம்பு. நான் வந்து ஒரு பல்க் குவான்டிட்டியில் செஞ்சு வச்சுக்கிறேன். ஸோ அதனால் வந்து கொத்தமல்லி வந்து 2 கேஜி எடுத்திருக்கேன். நமக்கு வந்து கொத்தமல்லி வச்சு தான் நம்ம வந்து மற்ற இன்க்ரீடியன்ஸோட அளவு வந்து எடுப்போம். ஏன்னா வந்துட்டு இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா, இது வந்து கொங்கு ஸ்பெஷல் மல்டி யூஸ் மசாலான்னு சொல்லலாம். என்னோடய பாட்டியெல்லாம் வந்துட்டு இந்த மசாலா தான் அரைச்சி வச்சுப்பாங்க. ஏதாவது வந்துட்டு சாம்பார் இந்த மாதிரி எல்லாத்துக்குமே இதை யூஸ் பண்ணுவாங்க. சோம்பு வந்து எவ்வளோ குவான்டிட்டி எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு 100 கிராம்ஸ் எடுத்துக்கோங்க. 2 கேஜி கொத்தமல்லினா 100 கிராம்ஸ் எடுத்துக்கோங்க. நாட்டு கொத்தமல்லி கிடச்சதுன்னா பெஸ்ட்டு, அதை வந்து பை பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து மிளகு. நான் வந்துட்டு என்ன பண்ணுவேன் அப்படின்னா வந்து அல்சர் இருக்கனால அதிகமாக வந்துட்டு மிளகா வந்து சேர்த்திக்க மாட்டேன். ஸோ அதனால் நான் வந்துட்டு மிளகா வந்துட்டு வரமிளகா வந்து கம்மி பண்ணிவிட்டு மிளகு வந்து கொஞ்சம் ஜாஸ்தி போட்டுக்கிறேன். இது வந்து நீங்கள் ஒரு மிளகு வந்துட்டு ஒரு 100 கிராம்ஸ் எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா கருவேப்பிலை வந்துட்டு ஃப்ரெஷ்ஷாக இருக்க கருவேப்பிலையாக இருந்தாலும் சரி, இல்லை நீங்கள் வந்துட்டு ட்ரையாக இருக்கிற கருவேப்பிலையாக இருந்தாலும் சரி, நீங்கள் வந்துட்டு ஒன்ஸ் வந்துட்டு இதெல்லாம் வந்து கடாயில் வந்து போட்டு ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. நல்லாவே வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு ரோஸ்ட் ஆகணும், நல்லா மொறுமொறுன்னு ஆகணும். எடுத்து அந்த கருவேப்பிலையை வந்துட்டு நீங்கள் கறி லீஃப் வந்து எடுத்து கையில் வந்து க்ரஷ் பண்ணிங்க அப்படின்னா நல்லா பவுட்ரு ஆகணும். நான் ஃபஸ்ட்டு வந்துட்டு வறுத்து வச்சுட்டேன். மறுபடியும் பார்த்தா கொஞ்சம் ட்ரையாக இருந்த மாதிரி, ஒழுங்காக வந்துட்டு ரோஸ்ட் பண்ணாத மாதிரி இருந்துச்சு. மறுபடியும் ஒருக்கா ரோஸ்ட் பண்ணிக்கிட்டேன். இந்த வீடியோவில் காமிச்ச இது கிடையாது. இன்னும் கொஞ்சம் நீங்கள் வந்துட்டு ரோஸ்ட் பண்ணிக்கணும். எப்பயுமே வந்துட்டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு பண்ணுங்கள். இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா, அரிசி வந்து சேர்த்து நம்ம ரோஸ்ட் பண்ணணும். நல்லா நான் போடும்போது உங்களுக்கு ரைஸ் எப்படி இருந்துச்சுன்னு தெரியும். நான் வீடியோ கிளிப் கட் பண்ணிவிட்டு மறுபடியும் எடுத்தேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா, போடும்போது வந்து உங்களுக்கு ட்ரான்ஸ்பரண்ட்டாக இருந்திருக்கும் அரிசி வந்துட்டு. போட்டதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, நல்லாவே வந்துட்டு ஒயிட் கலரில் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க மீடியம் ஃப்ளேமில் வச்சு. இது எதுக்காக வந்துட்டு இந்த அரிசி வந்து போடுறோம் அப்படின்னா, ரொம்ப திக்காக இருக்கும். குழம்பு ஏதாவது வைக்கிறீங்க அப்படின்னா கொஞ்சமாக பவுட்ரு போட்டாவே போதும். அந்த குழம்பு வந்து கொஞ்சம் நல்லா திக்காகிடும். டேஸ்ட்டு வந்து என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். அதுக்காக தான் இந்த அரிசி வந்து போடுறோம். இது வந்து என்னோடய பாட்டியோட ரெசிபி தான் அது. பாட்டி அவங்க தான் இந்த ரெசிபி வந்து யூஸ் பண்ணுவாங்க. இதில் வந்து நான் எக்ஸ்ட்ராவாக என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, இந்த பட்டை, கிராம்பு, 2 ஏலக்காய் வந்து ஜஸ்ட்டு இது வந்து சும்மா ஒரு ஸ்மெல்க்காக, ரொம்ப மைல்டு ஸ்மெல் தான் இருக்கும். ஏன்னா நம்ம 2 கேஜி மல்லி பவுட்ரு வந்து பேஸாக வச்சு அரைக்கிறப்போ இது வந்துட்டு உங்களுக்கு ஒரு லைட்டான ஃப்ராக்ரன்ஸ் தான். இது வந்து கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கறதுக்காக மட்டும்தான். அதாவது கொஞ்சம் அந்த ஸ்மெல் வந்து கொஞ்சம் தூக்கி கொடுக்கும். ரொம்பவும் அப்படியே அந்த பட்டை ஃப்ளேவரு, கிராம்பு, ஏலக்காய் ஃப்ளேவரெல்லாம் உங்களுக்கு டாமினேட் பண்ணாதுன்னு வச்சுக்கோங்களேன். ரொம்ப லைட்டாக தான் இருக்கும். இந்த பவுட்ரு வந்து நீங்கள் எதுக்கெல்லாம் மெயினாக யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொன்னால், ஏதாவது பொரியல் போடுறீங்க, தேங்காய் பூ போடுவீங்க இல்லையா? எந்த பொரியலுக்கு தேங்காய் பூ போட்டாலும் அதில் கொஞ்சம் லைட்டாக போட்டுக்கலாம். அதே மாதிரி சாம்பார், தக்காளி சாம்பார், அரிசி பருப்பு சாதம், கறி குழம்புக்கு, மீன் குழம்புக்கு எல்லாத்துலேயும் நீங்கள் ஆட் பண்ணலாம். கறி குழம்புக்கு நீங்கள் வந்துட்டு இதில் ஒரு 3 ஸ்பூன் போட்டு மல்லித்தூள் மாதிரியே வந்து இதை யூஸ் பண்ணிக்கலாம். நல்லாயிருக்கும். மீன் குழம்புக்கு யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா, மீன் மசாலா பவுட்ரு போடுறது இல்லாமல் இது வந்து ஒரு 1/2 ஸ்பூன் போடலாம். ஸோ 2 கேஜி மல்லி எடுத்துக்கோங்க. 150 கிராம்ஸ் வந்துட்டு சீரகம், 100 கிராம்ஸ் வந்துட்டு மிளகு, 100 கிராம்ஸ் வந்து சோம்பு, பட்டை, கிராம்பு ஒரு 4 கிராம்பு, 2 ஏலக்காய், ஒரு 4, 5 பட்டை, சின்ன பட்டை துண்டு. ஸோ அதே மாதிரி அரிசி வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 100 கிராம்ஸ் எடுத்துக்கலாம்.
ஓவராலாக அந்த எல்லாத்தையுமே வந்துட்டு நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுங்க. எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு நல்லா ஸ்மெல் வந்து என்ஹான்ஸ் பண்ணி கிடைக்கணும். நல்லா ஸ்மெல் வந்து வரணும். மல்லியெல்லாம் வந்து ரொம்ப பொறுமையாக வந்து வறுக்கணும். அவசரப்பட்டு வேகமாக வச்சு வறுத்துறாதீங்க. கரிஞ்சிருச்சு ரொம்ப கருப்பாயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து ஸ்மெல் வந்து ஒரு மாதிரி ஆகிடும். இன்னொன்று வந்து அந்த தீஞ்ச ஸ்மெல் வரும். இன்னொன்று சாப்பிடும்போது கசக்கும். நாட்டு மல்லியாக பார்த்து வாங்கிக்கோங்க. இப்போ வந்து நல்லா ரோஸ்ட் பண்ண எல்லா இன்க்ரீடியன்ட்ஸுமே வந்துட்டு நான் வந்துட்டு எடுத்து ஆற வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் தான் மிஷினில் கொடுத்து அரைச்சிக்க போகிறேன். அதே மாதிரி கருவேப்பிலை வந்துட்டு மறக்காமல் நல்லா வந்து ட்ரையாக ரோஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. மிளகாயும் கருவேப்பிலையும் நீங்கள் வேணும் அப்படின்னா இதில் வந்து லைட்டாக வந்து சால்ட் ஆட் பண்ணி வச்சுட்டிங்க அப்படின்னா அந்த பவுடரில் நீங்கள் வந்துட்டு ரைஸ்க்கு கூட நல்ல சுடு ரைஸில் வந்துட்டு இந்த பவுட்ரு போட்டு லைட்டாக வந்து நல்லெண்ணெய் இல்லைன்னா நெய் போட்டு சாப்பிட்டிங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும். என்னோடய பாட்டி செய்கிற மல்லித்தூளை வந்துட்டு நான் என் தம்பியெல்லாம் அப்படி சாப்பிடுவோம். ரொம்ப நல்லாயிருக்கும் ரைஸ்க்கு சாப்பிடும்போது. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா அடிக்கடி சாப்பிட முடியாது. எப்போயாவது ஒரு நாள் சாப்பிட்லாம். 2 கேஜி மல்லித்தூள் அரைச்சேன் நான். மல்லி இதெல்லாம் போட்டு இன்க்ரீடியன்ட் அடித்தேன். எனக்கு இவ்வளோ பவுட்ரு வந்து வந்துச்சு. இதை வந்து நம்ம லாங் டேர்முக்கு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். பூச்சியெல்லாம் வராது. ஏன்னா நம்மலாம் ட்ரை ரோஸ்ட் பண்ணனால. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க.